சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய செய்தியாளர் சுப்பையாவிடம் கேட்டு பெறலாம். சுப்பையா, தற்போது இந்த வழக்குல சென்னை உயர்நீதிமன்றம் எதனால் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்தது? கூடுதல் விவரம் என்ன சுப்பையா? திருச்செந்தூர் அருகே ஆத்தூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டம் ஒன்றில் திமுக எம்எல்ஏவும் முன்னாள் அமைச்சருமான அனிதா ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டு பேசினார். அப்போது அவர் முதலமைச்சர் ஜோசப் விஜய் குறித்து ஒருமையிலும் அதே போன்று அவதூறாகவும் பேசியதாக தாவேகாவுடைய நகர செயலாளர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. ஆத்தூர் போலீசார் இந்த வழக்கை பதிவு செய்திருந்தார்கள். இந்த வழக்கில் தான் முன்ஜாமீன் கேட்டு அனிதா ராதாகிருஷ்ணன் சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடியிருந்தார். இந்த மனுவானது சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜி.கே. இளந்திரின் முன்பு விசாரிக்க வந்தது. அப்போது திமுக எம்எல்ஏ அனிதா ராதாகிருஷ்ணன் தரப்பில் வாதிடும் பொழுது இந்த பேச்சு அவதூறு வழக்கு பிரிவின் தான் வரும், எனவே இவர்கள் அவதூறு வழக்காக தான் தாக்கல் செய்ய முடியும் என்று அவர் தரப்பு வாதிடப்பட்டது. அது மட்டுமல்லாமல் போலீசார் இந்த வழக்கை பதிவு செய்ய முடியாது என்றும், எனவே தனக்கு முன்ஜாமீன் வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டிருந்தார். அதற்கு காவல்துறை தரப்பில் வாதிடும் பொழுது இவர் 7 முறை எம்எல்ஏவாக இருந்துள்ளார், மனுதாரர் ஒரு கட்டுப்பாட்டுடன் பேசியிருக்க வேண்டும், அவர் ஏதோ முதலமைச்சரை ஒருமையில் பேசுவதும் ஏனோ தானோ என்று பேசியிருக்கிறார். இந்த வழக்கை பதிவு செய்யாவிட்டால் தாவேகா மற்றும் திமுக இரு தரப்பிலுமே மோதல் ஏற்பட்டிருக்கும். அது மட்டுமல்லாமல் இவருக்கு முன்ஜாமீன் வழங்கக்கூடாது என்றும் வாதிடப்பட்டது. ஏனென்றால் தொடர்ந்து அதுபோன்று அவதூறாக பேசி வருகிறார் என்றும், எனவே ஜாமீன் வழங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வாதிடப்பட்டது. இருதரப்பு வாதங்களையும் கேட்டார். அதே போன்று புகார்தாரர் தாவேகாவுடைய புகார் கொடுத்த ஆத்தூர் நகர செயலாளர் தரப்பில் இவருக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என்றும், இவரது பேச்சின் காரணமாக உள்ளூரில் ஒரு பதட்டமான சூழல் ஏற்பட்டது, இரு கட்சிக்கும் இடையே ஒரு தேவையில்லாத பதட்டம் ஏற்பட்டது என்றும் அவர் தரப்பு வாதிடப்பட்டது. 3 தரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதி ஜி.கே. இளந்தரையன் கடந்த 1967ஆம் ஆண்டுக்கு பிறகு தமிழகத்தில் திரைத்துறையை சேர்ந்தவர்கள் தான் ஆட்சி செய்து வருகிறார்கள், அதை நாம் கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம், நாம் தான் வாக்களித்தோம், நாம் தான் தேர்ந்தெடுத்துள்ளோம் அந்த ஆட்சியாளர்களையும், எனவே அதை கவனத்தில் கொண்டு பேச வேண்டும். அது மட்டுமல்லாமல் மனுதாரர் அதாவது அனிதா ராதாகிருஷ்ணன் சாதாரண குடிமகன் அல்ல, அவர் 7 முறை எம்எல்ஏவாக இருந்துள்ளார், அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக, அது ஒரு முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடியவர். இது போன்ற விஷயங்களில் சரியான முறையில் பேசியிருக்க வேண்டும். அவர் ஒரு முதலமைச்சரை ஒருமையில் பேசியிருப்பது குறித்து பல்வேறு கேள்விகள் எழுப்பியுள்ளது. எனவே ஏன் அவர் இது போன்று பேச வேண்டும் என்று கேள்வி எழுப்பிய நீதிபதி அவருக்கு முன்ஜாமீன் வழங்க முடியாது என்று கூறி மனுவை தள்ளுபடி செய்துள்ளார். சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர், 7 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர், அமைச்சராக இருந்தவர், கண்ணியத்தோடு பேசியிருக்க வேண்டும் என்று நீதிமன்றம் கண்டிப்பு காட்டியிருக்கிறது. சுப்பையா, தற்போது ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டாச்சு, தற்போது அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அனிதா ராதாகிருஷ்ணன் முன்னுள்ள வாய்ப்புகள் என்னென்ன? அதாவது பாத்தீங்கன்னா, இது முன்ஜாமீன் மனு நம்ம தாக்கல் தள்ளுபடி செய்யப்பட்டது முன்ஜாமீன் மனு தாக்கல் செய்யப்பட்டு விட்டாலே கைதுக்கான நடவடிக்கைகள் தொடங்கிவிடும். அவர் ஒருவேளை அவர் இதற்கு மேல்முறையீடு செய்திருக்க வேண்டும், ஏன்னா அதுக்கான அவகாசம் இல்லை. தற்போது தீர்ப்பு வெளியாகி உள்ளது. எனவே காவல்துறை இதில் முன்ஜாமீன் தள்ளுபடி செய்யப்பட்டிருப்பதால் எந்த நேரம் கைது செய்யலாம், வழக்கு நிலுவையில் உள்ள போது மட்டும்தான் கைது செய்ய முடியாது. தற்போது இந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதால் கைது நடவடிக்கை மேற்கொண்டுவிட இன்னும் அடுத்ததாக அவர் அடுத்த சேர்ந்து அவர் அந்த ஆத்தூர் சம்பந்தப்பட்டது என்பதால் அவரை அங்க லோக்கல் உள்ள நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவார்கள். ஒருவேளை தூத்துக்குடியில் திருச்செந்தூர் உள்ள நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவார்கள். அதன் பிறகு இந்த வழக்கு விசாரணை எடுத்துக்கொள்ளப்படும். இல்லை என்றால் அவர் சென்னையில் கைது செய்யப்பட்டிருந்தால் இங்குள்ள நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவார். அதன் பிறகு அவர் ஜாமீன் கேட்டும் அந்த சம்பந்தப்பட்ட நடுவர் நீதிமன்றத்தில், மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் என்று அழைக்கப்படக்கூடிய நடுவர் நீதிமன்றத்தில் ஜாமீன் தாக்கல் செய்யலாம். அதன் பிறகுதான் அவர் மாவட்ட நீதிமன்றத்திற்கோ உயர் நீதிமன்றத்திற்கோ வர முடியும். இனிமேல் நேரடியாக உயர் நீதிமன்றத்துக்கு வர முடியாது. அந்த கீழமை நீதிமன்றத்தில் அவர் ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்ய வேண்டியதான் அடுத்த கட்ட நடவடிக்கையாக இருக்கும். தற்போது அவர் கைது செய்யப்பட்டதால் உடனடியாக நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவார். சுப்பையா, தற்போது இந்த அவதூறு வழக்குகள் அப்படிங்கிறது அதிகரிச்சுக்கிட்டே இருக்கிறத பார்க்க முடியுது. நீதிமன்றம் இந்த அரசியல் ரீதியிலான இந்த மாதிரியான அவதூறு வழக்குகளை எப்படி கையாளும்? அதாவது அவதூறு வழக்கு சட்டம் 499/500 ஆகிய பிரிவின் கீழ் அவதூறாக பேசியிருந்தால், அதாவது இப்ப தனிப்பட்ட நபராக இருந்தால் தனிப்பட்ட நபர் வழக்கு தொடரலாம். இந்த விவகாரத்தை பொறுத்தவரை முதலமைச்சர் மீது அவர் உரிமையை பேசி அவதூறாக பேசியிருப்பதால் முதலமைச்சரே வழக்கு தொடர முடியும். அதுக்கு அரசு வழக்கறிஞர் முதலமைச்சர் பேரில் வழக்கு தாக்கல் செய்யலாம். குறிப்பாக சென்னையில் உள்ள மாநகர அரசு வழக்கறிஞர் தான் அந்த வழக்கை தாக்கல் செய்வார். தற்போது அரசு வழக்கறிஞர் மாற்றத்தில் அங்கே புதிய வழக்கு நியமிக்கப்படவில்லை. பழைய கடந்த ஆட்சி உள்ள அரசு வழக்கறிஞர் தான் தற்போது இருக்கிறார். அரசு தரப்பில் அது முதலமைச்சர் தரப்பில் இந்த வழக்கம் தாக்கல் செய்யப்படவில்லை. அதே வேளையில் ஆத்தூரில் உள்ள நகர செயலாளர், அதாவது தாவேகா நகர செயலாளர் தங்களுடைய கட்சியின் தலைவர் மற்றும் முதலமைச்சர் என்ற முறையில் அவரை அவதூறாக பேசுவதை அவர் ஏற்றுக்கொள்ள முடியாமல் பொறுத்துக் கொள்ள முடியாமல் இந்த வழக்கை தாக்கல் செய்துள்ளார். அதுவும் அவதூறாக பேசியிருப்பதால் அந்த சட்டத்தில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுள்ளார். அதன் அடிப்படையில் உள்ளூர் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளார்கள். ஆனால் இந்த வழக்கை அவதூறு வழக்காகவும் தனிப்பட்ட முறையில் முதலமைச்சர் தாக்கல் செய்யப்படுவதற்கு வாய்ப்பு உள்ளது. அவதூறு வழக்கை பொறுத்தவரை பெரும்பாலும் எல்லா வழக்குகளிலுமே ஒரு காலகட்டத்திற்கு மேல ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு திரும்ப பெறப்படும்.
இல்லை என்றால் அவதூறு வழக்கு விசாரிக்க வரும் பொழுது நாங்கள் தவறுதலாக அரசியல் ரீதியாக பேசினோம், தவறுதலாக பேசிவிட்டோம் என்று அவர்கள் தரப்பில் வருத்தம் தெரிவித்து அது வழக்கிலிருந்து விடுவிக்கப்படுவார்கள். பெரும்பாலும் அவதூறு வழக்கு எல்லாம் அப்படித்தான் சென்று கொண்டிருக்கிறது. அவதூறு வழக்கு பெரிய அளவுக்கு தண்டனை யாருக்கும் விதிக்கப்பட்டதாக தெரியவில்லை. காரணம், ஆட்சி மாற்றத்துக்கு பின் எல்லா வழக்குகளுமே நீர்த்து போக செய்கிறார்கள். அதுதான் அவதூறு, தொடர்ந்து அவதூறு பேசுவது ஒரு காரணமாக இருக்கிறது. விக்னேஷ்.